மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை எல்லா காலத்திலும் நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யூடியூப் சேனலில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். கழகத்தின் வணக்கங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நாம் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு காலங்களிலும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற முறையில் மாற்றங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதால் தான் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றோம். இன்று அம்பேத்கரை பற்றிய விவாதங்கள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. முன்பு இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினர் நெஹ்ரு காலத்திலிருந்து அம்பேத்கரை அவர்கள் வெறுப்போடு தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு எதிராக பல செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் இன்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். நெஹ்ரு காலத்தில் நெஹ்ரு, காந்தி, மகாத்மா காந்தி, அம்பேத்கர் இந்த மூவருமாகத்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை உருவாக்கினார்கள். இந்தியா என்ற ஒரு மாபெரும் ஒரு ஜனநாயக நாட்டை மிக அழகாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நால்வருக்கும் இருந்த சிந்தனைகள், செயல்கள் வேறுபட்டு தான் இருந்தன. ஒவ்வொருடமும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருந்தன. காந்தியடிகள் சாதிய மூலக்கூறுகளை வலிமையாக அவர் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். ஆனால் நெஹ்ரு அப்படியல்ல. அவர் இன்னொரு விதமான பார்வையில் இருந்தார். பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் மக்கள் சுமூகமாக வாழ முடியும் என்ற ஒரு நிலை கொண்டிருந்தார். அவர் சாதி அமைப்புகளையே அவர் வெறுத்திருந்தார் என்பதுதான் உண்மை. அம்பேத்கர் இன்னொரு விதத்தில் அவருடைய பார்வையை வெளியிட்டிருப்பார். பாலகங்காதர திலகர், சர்தார் வல்லபாய் பட்டேல் வேறு ஒரு விதத்தில் சிந்தனை கொண்டவர். இப்படி பலரும் பல சிந்தனையுடைய இந்த 4 பேரும் இணைந்துதான் இந்த தேசத்தை மிக அழகாக கட்டமைத்து உருவாக்கி தந்தார்கள். காங்கிரஸ் கட்சியானது அம்பேத்கரை 2 முறை தோல்வியடை செய்தது என்று சொல்லியிருந்தார்கள். உண்மைதான். 2 முறை காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு எதிராக போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அன்று இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இதே RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் காங்கிரஸின் ஆதரித்தார்கள். காங்கிரஸில் இருந்த வலதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அம்பேத்கரை தோற்கடிக்க செய்தது உண்மைதான். அதற்கு பிறகு பல தருணங்களில் அவருக்கான எந்த என்று சொல்கின்றார்கள், பாரத ரத்னா கொடுக்கவில்லை, அவருக்கான மணிமண்டபங்களை கட்டவில்லை, அவர் இருந்த இடத்தை பாதுகாக்கவில்லை. எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்திரா காந்தி, நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, அதற்கு பிறகு நரசிம்மராவ், வாஜ்பாய், அதற்கு பிறகு மன்மோகன் சிங், இப்படி பல காலகட்டங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்று புதிய தலைமுறை தலைவர்கள் இருக்கின்றார்கள். ராகுல் காந்தி முன்னாள் காங்கிரஸை வழிநடத்தி செல்கின்றார். கார்கே இருக்கின்றார். ஆனால் அன்றிருந்த சிந்தனைகள் இன்று இருக்க வேண்டுமென்றில்லை, மாறி வரலாம். இவர்களுக்கு நம்முடைய கையில் இருக்கின்ற 5 விரல்களும் ஒருபோன்று இருப்பதில்லை. வித்தியாசமான வேலைகளை செய்கின்றன, வித்தியாசமாக இருக்கின்றன. அதுபோன்றுதான் ஒரு குடும்பத்திலிருந்து வருகின்ற எல்லோரும் அல்லது ஒரு கட்சியில் வருகின்ற எல்லோரும் ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. காலத்திற்கேற்ப அவர்கள் தங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு செயல்பட துவங்கலாம். அதன் வெளிப்பாடுதான் இன்று ராகுல் காந்தி அவர்களின் சிந்தனையும் அவர்களுடைய செயல்பாடும். அம்பேத்கரன் அந்த சட்ட வடிவமைப்பை கையில் வைத்து கொண்டு அவர் போராடி கொண்டிருக்கின்றார் என்றால் பழைய தவறுகளை அவர்கள்
திருத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய தவறுகளிலிருந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் முனைந்து போராடி கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமல் பழைய தலைவர்களின் காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை இன்றும் அவர்கள் செய்ய நினைக்காமல் இருப்பதுதான் அவர்கள் அடைந்திருக்கின்ற மாற்றம். ஆனால் பாஜகவிற்கு அப்படி அல்ல, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அப்படி அல்ல. அம்பேத்கருக்குள்ளால் இருக்கின்ற வெறுப்பு, அவர் உருவாக்கி வைத்த சட்டங்கள் செல்லாது என்று ஒரு காலத்தில் இன்று கூட அவர்கள் அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய புத்தகமான ஞான கங்கை என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கின்ற செயல்பாடுகளைத்தான் ஒவ்வொன்றாக அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது வெறும் ஒரு ஷோகாஸ், அதாவது காட்டுவதற்காக மட்டும்தான், செயல்படுத்துவதற்காக அல்ல. அதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள்தான் ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை அமைப்புகளை சேர்ந்தவர் குரு ஜி கோல்வாக்கர், சர்வார்கர் எல்லோரும் இப்படிதான். அந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லை அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில். காரணம், அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகமானது வெளிநாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்கள் அங்கு அந்த சமகாலங்களில் நடந்து கொண்டிருந்த அந்த நடைமுறையை மையப்படுத்தி தான் சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் நம்முடைய அரசியல் சட்டமானது அப்படி அல்ல. அதில் இல்லாதவர்களுக்கும் அதில் நாம் நடத்தி கொண்டிருந்த நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு எதையெல்லாம் நாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சேர்த்து இந்த சட்டத்தை அமைத்திருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரையும் பாதுகாக்கும் விதத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அமைத்து தந்திருக்கின்றார் மாமேதை அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அந்த வெறுப்பு அவர்களிடமிருந்து இன்னும் இருக்கின்றது, அம்பேத்கர் மீதுள்ள வெறுப்பு. ஆனால் இவர்கள் வெளியே காட்டிக்கொள்வதெல்லாம் ஒரு வேஷம். அதாவது எப்படி ஒரு தலித்தை ஜனாதிபதியாக்கி கொண்டு தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, அவர்களுடைய இடஒதுக்கீடை இல்லாமை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு பழங்குடியின பெண்மணியை ஜனாதிபதியாக வைத்துக்கொண்டு பழங்குடியின மக்களுக்கிடையே வேற்றுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களோ, அதே போன்றுதான் இன்று அம்பேத்கரை நாங்கள் அதை வைத்தோம், அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டினோம், அவருடைய வீட்டை பாதுகாத்தோம் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய அரசியல் சட்ட அமைப்புக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை கடந்த தேர்தலில் இவர்கள் 400க்கு மேல் நாடாளுமன்ற இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த சட்ட புத்தகத்தையே தூக்கி வீசியிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள். அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் அமித்ஷா அவர்களின் வாயிலிருந்து மிக கோரமாக வெளிப்பட்டது. அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இந்த பெயரை நீங்கள் உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் 7 ஜென்மத்திற்கும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று. சொர்க்கமும் நரகமும் எல்லாமே இந்த மண்ணில்தான் இருக்கின்றது, நாம் வாழும் வாழ்க்கையில் இருக்கின்றது. எங்கும் சொர்க்கம் உருவாக்கி தனியாக வைக்கப்படவில்லை, நரகம் இங்கு உருவாக்கி வைக்கப்படவில்லை. நரகமும் சொர்க்கமும் இந்த மண்ணில் தான் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் கடவுளின் பெயரைச் சொல்லி, மதத்தின் பெயரைச் சொல்லி மக்களை பிரித்து ஆழ்ந்து அதன் வழியாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய எண்ணம் அவர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே எண்ணம்தான், அந்த காலகட்டத்தில் இருந்த அதே எண்ணம்தான். எப்படியாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வீச வேண்டும், தங்கள் கையில் இருக்கின்ற ஞானகங்கை அல்லது மனுஸ்மிருதி இது போன்ற புத்தகங்கள் இருக்கின்ற சட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடு தான் இந்த வெறுப்பும் பேச்சு என்பது. ஆனால் இன்று அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? காங்கிரஸ் அன்றைய காலத்தில் அப்படி செய்தார்கள், அப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கலாம், அன்றைய தலைவர்கள் அப்படி சிந்தித்திருக்கலாம், அப்படி செயல்பட்டிருக்கலாம். அது தவறு என்று புரிந்து கொண்டதால் தான் அதிலிருந்து மாற்றத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தலைமுறை அதிலிருந்து மாறி வர நினைக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தடவையும் சட்ட புத்தகத்தை தூக்கி பிடித்திருக்கிறார்கள். காரணம், அவர் நடத்திய இந்தியா முழுவதுமான அந்த பாத யாத்திரையாக இருக்கலாம். மக்களை கண்டிருக்கின்றார், மக்களின் பிரச்சனைகளை கேட்டு அறிந்திருக்கின்றார். உண்மையிலேயே அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், ஏன் சட்ட புத்தகம் இப்படி உருவாக்கப்பட்டது என்பதற்கான
விடயங்கள் அவருக்கு மக்களை சந்தித்த போது கிடைத்திருக்கலாம். மக்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள் என அனைத்தையும் அறிந்து கொண்டுதான் இன்று அவர் சட்ட புத்தகத்தை தூக்கி பிடித்து இருக்கின்றார். அவர்கள் மாற நினைக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். இங்கு இவர்கள் தங்களுடைய வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லா வகையிலும் ஒருவரை மட்டம் தட்ட எந்த அளவிற்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவிற்கு மட்டம் தட்டி அவரை எப்படியாவது இந்த அரசியல் நடைமுறைகளிலிருந்து விலக்க வேண்டும் என்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்ச்சிகளின் வெளிப்பாடு தான் இன்று கிரைம் பிரான்ச்சு வரைக்கும் அவரை ராகுல் காந்தி அவர்களை அவர்கள் கொண்டு நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் எளிமையாக ஒன்றை கேட்டார். எவ்வளவோ பாதுகாப்பு, இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்பட்ட இடம்தான் நாடாளுமன்றம். அதன் சுற்றுப்பகுதி, அதன் வளாகங்கள் எல்லாமே மிகவும் பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகள். அங்கு எல்லா இடங்களிலும் மூலை முடுக்களில் எல்லாம் கேமராக்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் வெளியிடுங்கள், அந்த கேமராவில் என்ன இருக்கிறது என்றே பார்ப்போம். நான் ஒருவேளை அவரை பிடித்து தள்ளியிருந்தால் அதில் இருக்கும் அல்லவா, அதை வெளியிடுங்கள் என்று சொன்னால் இன்று வரை அதை பற்றி பாஜகவோ ஒன்றிய அரசோ அல்லது நாடாளுமன்றத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் பிடித்து தள்ளிவிட்டார்கள், அடித்து விட்டார்கள் என்று சொல்லி ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கிரைம் பிரான்ச்சுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு வெறுப்பு அரசியலை இவர்கள் நடத்துகின்றார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். இவர்கள் எந்த சட்டத்தை மதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். டிசம்பர் 13 ஒரு வழக்கு விசாரணைக்கு வர வேண்டிய ஒரு மசூதியை அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் அதன் பின்பகுதி அனைத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். எந்த ஒரு பகுதியையும் எந்த ஒரு வீட்டையும் இடிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் பல வீடுகளை இடித்திருக்கின்றார்கள். அவர்கள் இடிக்கிறார்கள் என்றால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் மௌனம் காத்து கொண்டிருப்பது ஏன்? இவர்களுடைய மௌனம்தான் அவர்களை இது போன்ற செயல்களை செய்ய காரணமாக இருக்கின்றது. எல்லோரும் இன்று எந்த மாற்றத்தையும் நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும், புதிதாக செயல்பட வேண்டும். அந்த ஒரு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மசூதிகளுக்கு அடியில் லிங்கங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி என்பது கோவில்களையோ அல்லது மசூதிகளை இடிப்பதாலோ, சர்ச்சுகளை இடிப்பதாலோ, புதிதாக கோவில்களை கட்டுவதாலோ அமைந்துவிடாது. வளர்ச்சி வர வேண்டுமென்றால் மக்கள் அவருடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை பற்றி ஆராய வேண்டும். அவர்களை முன்னேற்றுவதற்காக நாம் என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஆராய வேண்டும். அதை விட்டுவிட்டு லிங்கம் தேடிக்கொண்டிருப்பது, கோயில்கள் எங்கு கட்டப்பட்டிருந்தன, 500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை பற்றி தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் வரலாற்று ரீதியாக படிப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதைத்தான் நாம் திருப்பி செய்ய வேண்டும் என நினைத்தால் இந்த நாடு அமைதி இழந்துவிடும், இந்த நாடு அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. எனவே இன்று நடைமுறையில் நேற்று என்ன நடந்தது, அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றால் நீங்களும் அப்படி செய்வதற்காக உங்களை இன்று ஆட்சி பொறுப்பில் வைக்கவில்லை. அவர்கள் அன்று அப்படி செய்தார்கள் என்றால் அந்த தவறுக்கான பலனைத்தான் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்யவில்லை, இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர 12 வருடங்களாக நேருவின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், இந்திரா காந்தியின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், ராஜீவ்காந்தியின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், மன்மோகன் சிங் அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதை சொல்லுங்கள். நீங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். விளம்பரங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு பிரச்சனை என்றால் ஓடி குவைத்தில் துபாய்க்கு சென்று ஓடி ஒளிந்து கொள்வதல்ல. இங்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும் தலைவன். ஆனால் அதை விட்டு அங்கு ஓடி ஒளிந்து கொண்டு அங்கிருக்கும் மக்களிடம் எதையோ சொல்லி நான் பெரிய தலைவன் என்று உலகத்திற்கு காட்டிக்கொள்ள நினைக்கின்றீர்கள். உங்கள் பெயர் எப்போதெல்லாம் ரிப்பேராக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நீங்களே திட்டம் போட்டு செய்துவிட்டு பிறகு அதை மக்கள் மீது பழியாக சுமத்துவது ஏற்புடையதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாது, அது மாறிக்கொண்டுதான் இருக்கும். அவர்கள்
பழைய காலங்களில் செய்த தவறுகள் என்று தங்களை திருத்திக் கொண்டு முன்னேற நினைக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அதே பழைய வெறுப்பை இன்றும் அம்பேத்கர் மீது வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் வெளிப்பாடுதான் அமித்ஷாவின் அந்த பேச்சு. எனவே மாற வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கின்றதோ, இந்திய இறையாண்மையை அவர்கள் எப்படி பாதுகாக்க சட்ட புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்களோ, 1947க்கு முன்னால் நம்முடைய நாட்டில் எது எது எப்படி இருந்ததோ அவையெல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் உங்கள் கண்களை உறுத்துகிறது. அதனால்தான் தலித்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அதில் இருப்பதால் தான் உங்கள் கண்களுக்கு அவை ஒரு கரடாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இந்த சட்ட புத்தகத்தை தூக்கி வீச நினைக்கின்றீர்கள். அதன் விவாதத்தின் வேளையில் நீங்கள் எதையெல்லாமோ எமர்ஜென்சி அவர்கள் கொண்டு வந்தது தவறு என்று உணர்ந்து அதற்கான பொது மன்னிப்பையும் அவர்கள் கேட்டுவிட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொன்னார். ஆனால் நீங்கள் எத்தனை தவறுகளை செய்து கொண்டு அகம்பாவத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றீர்கள். செய்தது எல்லாம் சரியானது, இந்த நாட்டிற்கானது, அப்படி இப்படி எல்லாம் செய்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். மாற்றுங்கள், உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட ஜனநாயக நாடு, எப்படிப்பட்ட மதசார்பற்ற நாடு என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் செயல்பட துவங்குங்கள். அதை விட்டு மக்களை பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுவதற்காக சிறுபான்மை மக்கள் மீது வெறுப்புகளை உண்டாக்கி அவர்களை சாதாரண வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக்கி நிறுத்த நினைப்பது இந்த நாட்டை அமைதியின்மையை நோக்கி அழைத்துச் செல்லும். என்ன பெரிய சாதனைகளை 12 வருடத்தில் 1.5 லட்சம் வீடுகளை இடித்து 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை தெருக்களில் வீசி இருக்கின்றீர்கள். இதுதான் உங்கள் சாதனை. எவ்வளவு பெரிய வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாறுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் மாறவில்லை என்றால் நிச்சயமான இதற்கான தண்டனையை இதே மக்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இன்று உங்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் உங்களை தூக்கி வீசுவார்கள். அது அவர்கள் இறக்கி வைத்து உங்களை பாராட்ட நினைத்தால் நல்லது. ஆனால் நீங்கள் இன்று தூக்கி வைப்பவர்கள் தூக்கி அப்படியே வீசி விடுவார்கள். புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் சக்தி என்பது எப்போதும் ஒரே நிலையாக இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் எப்படி மாறாததோ அதே போன்று மாற்றம் ஒன்றே மாறாதது எப்படி உண்மையானதோ அதே போன்று மக்கள் நிச்சயமாக உண்மைகளை உணருங்காலத்தில் தெருவாக உங்களை போட்டு அடிப்பார்கள். தெருவாக உங்களை ஓட விடுவார்கள். நிச்சயமாக உங்களை தூக்கி வீசுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பும் அமைதியும் தான் இந்த நாட்டில் மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் மனதில் இருக்கின்ற வெறுப்புகளை, கெட்ட எண்ணங்களை வீசி எறிந்துவிட்டு நல்ல தலைவர்களாக இந்த நாட்டை முன்னெடுத்துச் செல்ல முனைந்து பாருங்கள், முயற்சி எடுங்கள், மாற்றி சிந்தியுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது.